नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहु. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகளும் அதன் கலாச்சாரங்களும் என்கின்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாடு என்பது, இவ்வளவு நேரம் ஃபஸல் உஸ்தாத் அவர்கள் நீண்ட வரலாறை நமக்கு மத்தியிலே சொல்லி சென்றார்கள். அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த ஈஜிப்ட் என்கின்ற நாடை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய கேபிட்டல் சிட்டி கைரோ என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிட்டி. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட ஒரு நாடு. உலகத்திலேயே 30வது மிகப்பெரிய நாடு ஈஜிப்ட். அதே போல 10 கோடி மக்கள் வாழக்கூடிய பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடு. 10 crore பீப்புள் இருக்கிறாங்க. உலகத்திலேயே 14வது அதிக பாப்புலேஷன் கொண்ட நாடாக ஈஜிப்ட் இருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே 3வது மிகப்பெரிய நாடு ஈஜிப்ட். இது 2 கான்டினென்ட்டுகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவையும் ஏசியாவையும் இது சேர்க்கக்கூடிய ஒரு நாடாக இந்த ஈஜிப்ட் அப்படிங்கிற நாடு இருக்குது. நாம் எல்லாம் வரலாறிலே படித்து பார்த்த நைல் என்கின்ற நதி கிட்டத்தட்ட 6992 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த நதி என்பது 6650 கிலோமீட்டர் அளவு ஈஜிப்டில் தான் ஓடுது. அதனுடைய முக்கால்வாசி அல்ல 90% ஈஜிப்டில் இருக்கு. நாமெல்லாம் உலக அதிசயங்களில் ஒன்றான த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்டாச்சு ஈஜிப்டில் தான் இருக்குது. கைரோ அப்படிங்கிற அந்த நகரம் என்பது உலகத்தின் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் என்று யுனெஸ்கோவால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஜிப்டுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மொத்தம் 7 இடங்களை யுனெஸ்கோ ஈஜிப்டில் ரொம்ப பழமை வாய்ந்த ஹெரிட்டேஜ் பிளேஸ் என்று சர்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த 12 மாத கேலண்டர் இருக்கு இல்லையா, ஜனவரியிலேருந்து டிசம்பர் அப்படின்னு, இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கேலண்டர் என்பதை கண்டுபிடித்தவர்கள் ஈஜிப்டை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 2 புறமும் கடல்களை கொண்ட, ஒரு பக்கம் ரெட் சி, இன்னொரு பக்கம் மெடிட்டரேனியன் சி என்று அழைக்கப்படக்கூடிய 2 கடல்களை கொண்ட ஒரு நாடு ஈஜிப்ட். கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் மொத்தமாக கோஸ்டல் ஏரியா அவங்களுக்கு என்ன பண்ணுது இருக்கிறது. இந்த நாட்டிலே இன்றும் 90% மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். 10% கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க. உலகத்திலேயே 39வது இடத்துல எக்கனாமிக்கல் ரேங்கிங்ல இருக்கிறாங்க. ஹியூமன் இண்டெக்ஸ் ரேங்கிங்ல 105வது இடத்திலே இருக்கிறார்கள். இவர்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இவர்களுடைய வியாபாரம் வருமானம் எங்கேருந்து அப்படின்னு சொன்னா ஆயில் அண்ட் கேஸ், அதோடு சேர்த்து டூரிசம் என்பதாக சொல்லப்படுகிறது. காட்டன், இஜிப்சியன் காட்டன் என்பது ரொம்பவுமே ஃபேமஸான ஒன்று. துணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய, நம்ம போடுறோம் இல்லையா ட்ரெஸ், அந்த காட்டன் இஜிப்சியன் காட்டன் மிகவும் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒன்றுன்னு சொல்லப்படுது. அதே போல் ஈஜிப்டில் டெலிகம்யூனிகேஷன்ஸும் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் ரோல் அதுக்கும் உண்டு. சுவிஸ் கெனால் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலக வியாபாரத்தின், உலக வர்த்தகத்தின் மிக முக்கியமான கடல் வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் வர்த்தகத்துக்கு 90% ஆஃப் அந்த கடல் வர்த்தகம் அப்படிங்கிறது எங்க சார்ந்து இருக்குன்னா சுவிஸ் கெனால சார்ந்து இருக்கு. அந்த சுவிஸ் கெனால் அப்படிங்கிறது தான் மெடிட்டரேனியன் சீயையும் ரெட் சீயையும் சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல சமீபத்துல கூட ஒரு பெரிய கப்பல் போய் குறுக்கால மாட்டிக்கிட்டு ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு, அந்த நேரத்துல ஸ்டாக் மார்க்கெட்லாம் பயங்கரமான அடி வாங்கின வரலாறுல நம்ம சமீபத்துல பார்த்தோம். போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல நம்ம பார்த்தோம். அந்த சுவிஸ் கெனால் என்பது அந்த கடல் வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அந்த சுவிஸ் கெனால் இருப்பது ஈஜிப்டில். அதே சமயத்துல இந்த சுவிஸ் கெனால் என்பது யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா இந்த நாடுகளுக்கு, இந்த நாட்டினுடைய ட்ரேடு ஃபுல்லாவுமே அந்த சுவிஸ் கெனாலை சார்ந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈஜிப்டில் தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய வரலாறை நம்ம பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததாக வரலாறுகள் இருக்கிறது.
இந்த ஊர்ல தான் நம்ம வரலாற்றுல படிச்ச கிளியோபட்ரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசி ஆட்சி செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நாம வெறும் கொஸ்டின் ஆன்சர்ல அப்படியே படிச்சுட்டு போன ஜூலியஸ் சீசர், மார்க் ஆண்டனி என்ப அந்த வரலாறுலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இவர்கள் எல்லாம் அந்த ஈஜிப்டில் வாழ்ந்தவர்கள் தான். நாம எல்லாம் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேன்னு வந்துட்டா உடனே என்ன செய்வோம்? நாம ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய ஒரு செட்டிங்கே என்னன்னா பிரமிடு போடுவோம் அப்படின்வோம். ஈஜிப்ட் என்பது உண்மையிலேயே பிரமிடுகளின் ஊர். பிரமிட் என்பது அங்கேதான் உருவாக்கப்பட்டது, அங்கேதான் இன்னும் இருக்கக்கூடியது. அதே போல் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக கருதப்படக்கூடிய அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி என்பது கைரோ என்கின்ற நகரத்திலே இருக்கிறது. இந்த ஊர்ல மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் என்கின்ற வரலாறு இருக்கிறது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கேதான் இருந்தார்கள். அதே போல் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்ததாக வரலாறுகள் இருக்கிறது. அல் மன்சூர் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பாசியாக்களினுடைய ஹலீஃபாக்களில் மிக முக்கியமான நபர் அங்கே ஆட்சி செய்தார் என்கின்ற வரலாறு இருக்கிறது. இன்று ஜேபாசித் உஸ்தாது பேசிய உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்களுடைய தந்தை அப்துல் அஜீஸ் அவர்கள் ஆட்சி செய்த இடம் ஈஜிப்ட். இவர்களுடைய ஊரினுடைய உணவு என்பது கொஷ்ஹரி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு உணவை இவங்க சாப்பிட்றாங்க. அது என்னன்னு சொன்னா ரைஸ். நிறைய இதை பத்தி நான் பேசல. ரைஸ் கூட ரைஸ் கூட சேர்த்து எல்லா பொருளையும் சேர்த்து கொடுத்தா அதுக்கு பேர் கொஷாரி. ரைஸு, பாஸ்தா, என்னென்னலாம் நேற்று வகைகளை சொன்னாங்களோ அந்த வகை ஃபுல்லாகவே வந்துருச்சு. அதில் மக்ரூனி, சேமியா, அதே போல் பச்சை பட்டாணி, டொமேட்டோ சாஸு, அதே போல் ஃப்ரைட் ஆனியன்ஸ், இது எல்லாமே போட்டு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உணவு. மொத்தமாக சேர்த்து அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் கொஷ்ஹரி அப்படிங்கிற அந்த உணவு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஃபலாஃபில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கொண்டக்கடலையை வைத்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவு. அதே போல் குஃப்தா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கரியை அரைத்து சமைக்கக்கூடிய ஒரு உணவு. அதே போல் நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஷவர்மா என்கின்ற உணவு ஈஜிப்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு உணவு. அதே போல் திருமணங்களில் பரிமாறப்படும் ஃபத்தே என்கின்ற உணவு. ஃபத்தே அப்படின்னா ரொம்ப பெருசா அப்படி யோசிக்க தேவையில்லை, பிஸா மாதிரியான ஒரு உணவு. இது திருமணங்களில் மட்டும் பரிமாறப்படுகிறது. இந்த ஊரினுடைய நேஷனல் ட்ரிங்க் டீ குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் காரோப் என்கின்ற ஒரு ட்ரிங்க் இவங்க குடிக்கிறாங்க. அந்த காரோப் என்பது என்னன்னா சாக்லேட் கொட்டையை போல சின்ன சின்னதாக அது என்ன பண்ணும்னா இருக்கும். அதனை அரைத்து இவர்கள் குடிப்பார்கள். இதுல பிளட் சுகர், பிளட் பிரஷர் ரொம்ப குறையுது அப்படின்ட்டு மருத்துவ ஆய்வுகள் உண்டு. அதே போல் அசப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ட்ரிங்கையும் இவங்க குடிக்கிறாங்க. அந்த ட்ரிங்க் சுகர் கேன் ஜூஸ், கரும்பு சாறு என்று அழைக்கப்படுகிறது. இவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை பார்த்தோம்னா கலாபியா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆடையை ஆண்கள் அணிகிறார்கள். கலாபியா என்பது நாம இந்த ஃபிரௌனுடைய ட்ரெஸ் நம்ம பார்த்துருப்போம். இவ்வளவு தூரம் வரைக்கும் ஒரு சட்டை மாதிரி ஒன்று இருக்கும். கீழே இப்படி ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஒரு அமைப்பு போட்டிருப்பாங்க. அதுதான் ஆண்களுக்கான இன்று வரை அணியக்கூடிய அந்த கலாபியா அப்படிங்கிற அந்த ஆடை. ஸ்கர்ட்னா இவ்வளவு தூரம் இருக்காது, ஃபுல்லா இருக்கும், லாங்ஸ் நல்ல பெருசா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெண்களுக்கும் அதே போல் அவர்களுக்கு ஏற்றாற்போல் லூஸாக ஒரு ட்ரெஸ், அதிலேயே கலாபியான்லேயே கொஞ்சம் லூஸா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. அதனுடைய பேர் கலாசிரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவர்களுடைய நாட்டினுடைய தேசிய விளையாட்டு ஃபுட்பால். வெயிட் லிஃப்டிங்ல இவங்க சில சாம்பியன்ஷிப் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜெயித்ததாக வரலாறுகள் உண்டு. இந்த நாட்டில் நாம் காண வேண்டிய இடங்கள் என்பவை பைரமிட்ஸ் ஆஃப் கிசா என்கின்ற அந்த இடம், வேலிஸ் ஆஃப் கிங், லக்சர், கைரோ, அலெக்சாண்ட்ரியா போன்ற இடங்கள் ரொம்ப முக்கியமானது. அத்தோடு சேர்த்து தூர் சீனா என்கின்ற அந்த மலை ரொம்ப முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றிலே நமக்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போய் தௌராத் வேதத்தை வாங்கி வந்தார்கள் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அது அந்த தூர் சீனா மலை என்பது இந்த ஊரிலே இருக்கிறது. 2285 மீட்டர் சீ லெவலை விட உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மலை. இந்த ஊரில் ரொம்ப சிறந்த ஒரு ஆர்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டோன்லயே இவங்க ஜுவல்ஸ் செய்வாங்களாம். கற்களிலேயே இவர்கள் அப்படியே செதுக்கி அதை ஜுவல்ஸா என்ன பண்ணுவாங்கன்னா அதை நகைகளா போட்டுக்கிற மாதிரியான நகைகளா உருவாக்கக்கூடியவர்கள். அது ரொம்ப ஃபேமஸ். அதே போல் இவர்கள் கைகளாலேயே இந்த ஊதி அந்த கிளாஸை ரவுண்டு ஷேப்ல அல்லது நமக்கு வேண்டிய அந்த ஷேப்புகளில் மாற்றி கண்ணாடியிலேயே அழகழகான வடிவங்களை செய்யக்கூடியவர்கள். அதுவும் இவங்க ஊருக்கு ஃபேமஸ். அதே போல் கடைசியாக இவர்களுடைய ஊரில் பெர்ஃப்யூம்ஸ், அத்தர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இந்த ஈஜிப்டுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வாழும் காலத்தில் இப்படிப்பட்ட சில நாடுகளை பார்த்து அதே சமயத்தில் குறைந்தபட்சம் அவர்களை பற்றி தெரிந்து வாழக்கூடிய நல்ல நசீபினை எனக்கும் உங்களுக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.